ஹே ஆர்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னென்னா இன் டு லைஃப். தமிழில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேகே வந்து ஒரு அனிமே கேரக்டர், நீங்கள் வந்து ஒரு ஹியூமன். நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டில் இருக்கீங்க, ஜேகே வந்து ஒரு அனிமே வேர்ல்டில் இருக்கான். நீங்கள் ரொம்ப சேருவீங்களான்றது தான் இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அனிமே பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் தான் ஒயன். நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு விஐபியாக சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, பட் எந்த வேலையும் கிடைக்கல. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை, இதில் இது வேறு ஒரு பிரச்சனை. ஆக்சுவலி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் அம்மாவோட தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா தான் இந்த ரைட்டர். அவர் நிறைய அனிமேஸ் எடுத்திருக்காரு, பட் எதுவுமே ஃபேமஸ் ஆகலை. ஜேகே வச்சு எடுக்கிற இந்த அனிமே தான் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கும். ஊர் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசுவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் இந்த ஃபீல்டு தான் ரொம்ப பிடிக்கும், உங்கள் அப்பா இருக்கிற ஃபீல்டு தான். பட் உங்கள் அம்மா வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏன் சண்டை வந்தது நம்ம கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்போ தான் வந்து ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ரீட்டில் அப்படியே சேடாக நடந்து போயிட்டுருக்கீங்க. சே, என்ன வாழ்க்கடா இது. இன்றைக்கி கூட நான் நிறைய ஜாப் போய் கேட்டேன், யாருமே என்னை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்டர்ன்ஷிப்பும் முடித்தேன், அதை போய் காமிச்சா கூட யாருமே கூப்பிட்டுக்க மாட்டாங்க. என்னம்மா நீ ஃப்ரெஷர்ஸான்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஓ, வேலையில் சேர்த்தா தானே எக்ஸ்பீரியன்ஸான ஆளை மாற முடியும். ஏன் இது உங்களுக்கு புரிய மாட்டுது? இதில் இந்த அம்மா வேற அழகாக எங்கள் அப்பாவோடய உட்காந்து நான் அனிமேஸ் ஏதாவது பண்ணியிருந்துருப்பேன். எனக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரி, இதெல்லாம் தான் வாழ்க்கை சரியில்லையே பார்த்தா ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கார்காரன் கீழே சேர் இருந்திருக்கும். காரை வச்சு அப்படியே ஏற்றிட்டு போயிட்டுருப்பான். உங்கள் மேலே அப்படியே தெளிச்சிடும் அந்த தண்ணி. டீ கொண்டு எங்கூட வச்சுட்டு ஓட்டுற பைத்தியக்காரன், மேலெலாம் ஊற்றிட்டான். அறியவே இல்லை இவனுங்களுக்குலாம். வாழ்க்கை தான் சரியில்லைன்னு பார்த்தா ரோடு கூட சரியில்லை. நான் நடந்து போகிற இடம் எல்லாமே இப்படி தான் ஆகுது. நான் அன்லக்கின்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் ஆகுது. எனக்கு இந்த வேர்ல்டே பிடிக்கல, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்கள் மூஞ்சில் சந்தோஷமே இல்லை. இப்போ நீங்கள் நேராக உங்கள் அப்பாவோட கம்பெனிக்கு தான் போகிறீங்க. ஐயண்ணா எப்படி இருக்கீங்க? ஏ வயன், வா வா, சூப்பராக இருக்கேன். நீ என்ன வேலை கிடைச்சதா இல்லையா இன்னைக்காவது? எங்கண்ணா வேலையே கிடைக்க மாட்டுது. என் மூஞ்சை பார்த்தாவே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. எனக்குமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் தான் ஆசை தெரியுமா. எங்கள் அம்மா தான் விடவே மாட்டுறாங்க. ஓ ஏன், நீ ரொம்ப பாவம்தான். பேசாமல் நீ வந்து சேர்ந்துரு. இது பாரு, நாளையிலேருந்து ஸ்வீட்டி வரமாட்டா. ஏன்க்கா நீங்கள் வரமாட்டீங்க? அதுவா வயன், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து போகக்கூடாது சொல்லிட்டாரு. அதுதான். ஓ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டா? ஆமாம். ஓகே கிரிஷ், அப்போ நான் கிளம்புறேன். சார் வந்தாருன்னா சொல்லிவிடு நான் நாளையிலேருந்து வரமாட்டேன்னு. ஓகே ஓகே ஸ்வீட்டி, நீ கிளம்பு, நான் சொல்லிடுறேன். அக்கா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களெலாம் மறந்துடாதீங்க. அது எப்படி வயன் நான் மறப்பேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காவும் கிளம்பிடுறாங்க. நீங்களா உட்காந்துட்டே இருக்கீங்க, உங்கள் அப்பா வருவார் பார்த்துட்டு. ஆனால் உங்கள் அப்பா வர மாதிரியே இல்லை. சரிண்ணா, அப்போ நான் கிளம்புறேன். எங்கள் அப்பா வர மாதிரியே இல்லை. எங்கள் அம்மா வேறு தேடுவாங்க. இருவாயன், இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுவார் சார். பரவாயில்ல, அவருக்கு என்னை பார்க்க தோணல போல். நான் கிளம்புறேன். சரி வாயன், நீ நாளைக்கு வா, நான் சார்கிட்ட பேசுகிறேன். ஓகே, நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. கரெக்டாக வெளியில் போகும்போது தான் அவங்க அப்பா வந்திருப்பார். ஏ வயன், அப்பா இப்போ தான் வரீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன்ப்பா. என்ன, வேலை கிடைச்சதா இல்லையா? அது எங்கப்பா, கிடைக்கவே இல்லை. நான் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கவா? ஏம்மா? அப்புறம் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட சண்டைக்கு நிற்கவா? அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா. எனக்கு நீ இங்கே ஒரு வேலை மட்டும் போட்டுதா, எனக்கு அது போதும். உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி ஓகே, என் பொண்ணு எதுக்கு கண்ட கம்பெனிலாம் அலையணும். என்னோடய கம்பெனியில் நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உங்கள் அம்மா கிட்ட சொல்லாத, புரியுதா? ஓகேப்பா, அப்போ நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹாப்பியாக கிளம்புறீங்க. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. உங்கள் கையில் இருக்க ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே போகிறீங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. எல்லோரும் வந்து என்ன வயன் வேலை கிடச்சிருச்சு போல், அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீங்கள் ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்கள் அம்மா கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. ஏய், எங்கடி போயிட்டு வந்த? டைம் என்ன பார்த்தல? அம்மா, நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்தேன், நீ கொஞ்சம் தள்ளு, நான் போகணும், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா தள்ளி போகிறீங்க. எதுக்கு நீ அங்கே போகிற? நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பாவை பார்க்க போகாத. மா, உனக்கும் அவருக்கு வேணால் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், என்ன தான் இருந்தாலும் அவர் என் அப்பா, நான் அவரை எப்போ வேணால் பார்ப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறீங்க உங்கள் ரூமில். உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க.
பட் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இந்த மாதிரி ஆவாங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் என்னதான் உங்கள் சைடு ஒரு டார்க் சைடு இருந்தாலுமே நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பியான ஃபேஸ் வச்சுப்பீங்க. அந்த கவலையெல்லாம் எப்படி மறைக்கிறது தெரியாமல் தான் நீங்கள் சிரித்து சிரித்து பேசி நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிப்பீங்க. பட் உங்களுக்குள்ளேயும் நிறைய கவலைங்க இருக்குது. அப்படியே சுற்றி ரூமை பார்த்தா ஃபுல்லாக சாஹினோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி ஜேகேவோடைய அந்த அனிமே இருக்குல்ல, அந்த அனிமேயில் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தான் சாஹினு கேரக்டர். ஸோ உங்களுக்கு சாஹினு கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். அவனை தான் ஃபுல்லாக நீங்கள் ஒட்டி வச்சுருக்கீங்க உங்கள் ரூம் ஃபுல்லாக. இவனை மாதிரி ஒரு கேரக்டராக பிறந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல். ஒவ்வொரு நாளும் நான் சேடாக இருக்கும் போதெல்லாம் இந்த ஃபேஸை பார்க்கும்போது எல்லாமே குறைஞ்சிருது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாஹினோட ஃபோட்டோக்கு போய் அப்படியே முத்தம் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்களும் உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அண்ணா ஒயன் வந்துட்டியா, வா இங்கே பாரு, உனக்காக நான் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என் பிளேஸா? எனக்குன்னு கேபின்லாம் கிடையாதா? ஆமாம், இதுவே ஒரு சின்ன கம்பெனி, இங்கே 4 பேர் தான் வேலை செய்கிறாங்க, இதுக்கு எல்லாருக்கும் கேபின் வேறையா? அண்ணா ஐயோ, நீ ஓனரோட பொண்ணுன்றதை மறந்து பேசிட்டேன். நான் அதெல்லாம் அப்பாட்ட சொல்ல மாட்டேன், அதை விடுங்க. நான் என்ன தான் இருந்தாலும் ஒரு ஓனரோட பொண்ணு, எனக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கேபின் தருவீங்கன்னு நான் நினச்சேன். சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உட்காருங்க. ஒயன் ப்ளீஸ் சொல்லிடாத, தெரியாமல் சொல்லிட்டேன், சின்ன கம்பெனி அப்படி இப்படின்னு. அது உண்மை தானே? அப்பாட்ட சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஒயன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஜூஸ் தரான். நீங்களும் அதை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்றாரு. ஒயன், அப்பா வந்துட்டேன், என்ன வேலைனாலும் என் கையில் கொடுங்க, எல்லாமே நான் சூப்பராக செஞ்சு முடிப்பேன். பேசாமல் அந்த அனிமே என் கையில் கொடுத்துருங்க, நானே எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடுறேன். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா? என்னங்கப்பா என்னை அமைதியாக இருக்க சொல்கிறீங்க? பின்ன இப்போ நான் உன் அப்பா இல்லை, உன்னுடைய ஓனர். ஸோ நான் சொல்கிறத கேளு அண்ட் எனக்கு ரெஸ்பெக்டும் கொடுக்கணும். ஓகே ஆஃபீஸர், இப்போ சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? உன்னை திருத்தவே முடியாது. சரி ஓகே, நான் சொல்கிறத தெளிவாக கேளு. இங்கே இந்த ஃபோட்டோ பாரு, இவன் தான் இந்த அனிமேவோடைய மெயின் கேரக்டர் ஜேகே. அண்ட் இவன் தான் ஜிசோ, ஜேகேவோட பேர். இவன் தான் ஹீரோயின். அப்புறம் இவன் எனக்கு தெரியும், இவன் தான் சாஹினு, என்னுடைய ஃபேவரட் கேரக்டர். இவன் தான் இந்த அனிமேயோட வில்லன். ஸோ இவங்களெல்லாம் டிசைன் பண்ண வேண்டியது இனிமேல் உன்னோட கடமை. கரெக்டாக பண்ணுறேன், இதே மாதிரி இருக்கணும். ஓகே, என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு அப்படி போகிறீங்க. இங்கே பாரு ஒயன், அப்புறம் ட்ரெஸ்லாம் நீயே க்ரியேட் பண்ணிக்கோ அண்ட் பர்ஃபெக்டாக பண்ணு. இன்றைக்கி தானே உனக்கு ஃபஸ்ட் டே, ஸோ ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காத. ஓகேப்பா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்கள்ல. நீங்கள் போகும்போது உங்கள் அப்பா உங்களே பார்க்குறாரு. ஏன்னா அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. சின்ன வயசுலேருந்தே உங்களோட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், அதனால தான் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பிரிஞ்சிருப்பாங்க. இங்கே நீங்கள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு லேட் நைட்டாக தான் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பியிருப்பீங்க. வீட்டுக்கு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போது கீழே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அது பார்க்க பர்பிள் கலர் ப்ளூ கலர் கலந்த ஒரு காம்பினேஷனில் கேலக்ஸி ஷேப்பில் இருக்குது அண்ட் அது பார்க்க ரொம்ப யூனிக்காகவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஆமாம், இது என்ன மாதிரி பென்ட்ரைவாக இருக்கும்? ரொம்ப யூனிக்காக இருக்கே. ஒரு வேளை இது இப்போ புதுசாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்களா? முதல்ல இதோட கம்பெனி நேம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பென்ட்ரைவை அப்படி திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு சிம்பிள் போட்டு இருக்குது. அந்த சிம்பிளையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போகிறீங்க, பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு காட்டுது, கூகுளே காட்டுது. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படி என்னடா பென்ட்ரைவ் இது, பேசாமல் இதில் என்ன இருக்குது பார்த்துடலாமா அப்படி சொல்லிட்டு உங்கள் சிஸ்டமில் நீங்கள் அதை பின் பண்ணி பார்க்குறீங்க. அதை நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் எங்கேருந்தோ கீழே விழுறீங்க. நீங்கள் பயத்தில் அப்படியே கத்துறீங்க. ஆனால் கீழே விழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. என்னடா இடம் இது, நான் கீழே விழுந்தோம் எனக்கு எதுவுமே ஆகலை. முதல்ல நான் எங்கே இருக்கேன்? பார்க்க ஏதோ ஒரு அனிமே மாதிரி இருக்குது. இது ஒரு வேளை என்னோடய ட்ரீமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிள்றீங்க. அது ட்ரீம் இல்லை. வலிக்குது. அப்போ இது கண்டிப்பாக ட்ரீம் இல்லை. நான் எப்படி இது உள்ளே வந்தேன்? எல்லாம் அந்த பென்ட்ரைவ் போட்டதுக்கப்புறம் தான் இதில் ஆச்சு. அப்போ அதுதான் ஏதோ பண்ணியிருக்கு. ஐயோ, நான் எப்படி இப்போ வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு மிரர் இருக்கும். ஒயன், நீயாடி இது இவ்வளோ அழகாக இருக்கு.
அனிமே கேரக்டரில் ரொம்ப அழகாக தான் இருக்கேன். ஐயோ இப்போ இது ரொம்ப முக்கியமா? நான் எப்படி போகணும், எப்படி போவேன் அப்படி நீங்கள் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது Black கலர் காரில் செம்ம கிளாஸியாக ஒரு பையன் கீழே இறங்கி நிற்கிறான். பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் க்யூட்டாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான். அப்படியே கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கெத்தாக இறங்கி வராங்க. அது யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஜேகே அப்படியே இறங்கி நிற்கிறத நீங்கள் பார்த்துட்டு சி சி ஜங்குக் ஜங்குக் தானே அது? அப்போ எங்கள் அப்பா எழுதுன அனிமையில் தான் நான் வந்திருக்கேனா? காட், நல்ல வேலை. அப்போ நான் தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இவன்கிட்ட போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்போம். ஏன்னா இவனோட க்ரியேட்டர் தான் எங்கள் அப்பா. ஸோ அவன் காடோடைய டாட்டர் எது சொன்னாலும் செஞ்சு தானே ஆகணும் அவன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்டே போய் நிற்கிறீங்க. ஜேகே, இங்கே பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் மெதுவாக கேளு. ஆக்சுவலி நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இது ஒரு அனிமே வேர்ல்டு. நான் ஒரு ஹியூமன். நான் இங்கே எப்படி வந்தேன்னா ஒரு பென் ட்ரைவ் நான் போட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி நான் வெளியில் போகணும் கொஞ்சம் சொல்ல, நான் போயிடுறேன். ஜங்கோக் அப்படியே அவங்கள டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு, யார் நீ? என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? அதுக்கப்புறம் என்னமோ சொன்னி அனிமே வேர்ல்டா, அப்படின்னா என்ன? அதே மாதிரி நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? எதுக்கு இங்கே வந்து காய்ச்சி பூச்சின்னு கத்தின்னு இருக்க? எனக்கே ஒரு மீட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு வெறுப்பாக போயிட்டுருக்கேன். தேவையில்லாமல் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி டென்ஷன் ஏற்றுனேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. போயிடு. எதுக்கு இப்போ நீ எரிஞ்சு விழுற? நான் சொல்கிறது மெதுவாக கேளு. நீ ஒரு கேரக்டர். உன் பேர் ஜங்கோக். உன்னோட க்ரியேட்டர் என்னோடய அப்பா தான். நீ ஒரு அனிமே கேரக்டர். என்னது? நான் அனிமே கேரக்டரா? காலாங்காத்தால் வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருந்த. தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளிவிட்டு போயிடுறான். உங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பயத்தில் தான் இருக்கீங்க. இவன் வேறு இப்போது கத்திட்டு போனது உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஐயோ நம்மளால் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுவுறீங்க. பக்கத்தில் ஒரு சைக்கிள் இருக்கும். நீங்கள் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஜேகேவோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறீங்க. ஜேகே அந்த மிரரில் பார்த்துட்டு, இவ தொல்லை தாங்க முடியல, எதுக்கு இவ இப்போ என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா? வண்டியை வேகமாக ஓட்டு ஜிமின். ஆனால் சார், எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அவங்கள ரொம்ப லவ் பண்ணுதோ. நீங்கள் வேறு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நிறையா பொண்ணுங்க அவங்க பின்னாடி சுற்றுது. ஸோ அதுலேருந்து அதான் ஒரு பொண்ணாக இருக்கும். கொஞ்சம் அழகாக பிறந்துட்டா போதும், எல்லா பொண்ணுங்களும் பின்னாடியே வருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? அனிமே கேரக்டரில் இவன் தான் மெயின் கேரக்டர். ஸோ ஹீரோனா நல்லவனாக தானே இருக்கணும். இவன் ஏன் இப்படி ஆஷா பிஹேவ் பண்ணுறான்? எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஜேகேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வச்சுட்டே போகிறீங்க. ஒரு நிமிஷம் இரு, பேசாமல் பிரேக் போடு. ஆனால் அந்த பொண்ணு கீழே விழுந்துருவா. தெரியும், அதனால தான் பிரேக் போட சொல்கிறேன், போடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பிரேக் போட்டுருவான். நீங்களா சடனாக பிரேக் போட்டுருவானே, சைக்கிளில் வேறு பிரேக் இருக்காது. ஸோ டக்குன்னு அதில் முட்டிட்டு நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஏய், உனக்கு என்ன தான் வேணும்? எதுக்கு என் பின்னாடி சுற்றிட்டுருக்க? என்ன லவ் பண்ணுறியா என்ன? ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாமல் நீ பாட்டுன்னு ஒன்று யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்க. பாரு, இப்போ என் கையில் அடிபட்டுச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை கட்டுறீங்க. பார்த்தா உங்கள் கையில் பிளட் வந்துட்டுருக்கு. ஜேகே அதை பார்த்துட்டு, இதனால தான் சொன்னேன் என் பின்னாடி வராதுன்னு. பார்த்தல, எதுக்கு இப்போ பின்னாடி வந்துட்டுருக்க? என்ன விஷயம் உனக்கு? அதான் சொன்னேன்ல, நான் ஒரு அனிமே வேர்ல்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்களாம் ஒரு அனிமே கேரக்டர்ஸ், ஆனால் நான் அப்படி இல்லை, நான் ஒரு ஹியூமன். இதே தான் நீ ஃபஸ்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்க. சரி, நீ எங்கேருந்து வர? அதோ மேலே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை காட்டுறீங்க. அங்கே வந்து கீழே விழுந்தேன். ஆனாலும் எனக்கு ஒன்றுமே ஆகலை. எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே க்யூட்டாக பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை கோவமா, ஓ நான் எங்கேருந்து நம்ம வந்தேன்? நீ எங்கேருந்து வந்தேன் எனக்கு தெரியும். நான் எங்கேருந்து வந்தேன்? இங்க்லேருந்து வந்தேன். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஒன்றை தான் வந்து டிசைன் பண்ணார். நீ தான் ஹீரோவாக இருக்கணும்னு அவர் டிசைட் பண்ணார். ஃபஸ்ட்டு இங்க் எடுத்ததுன்னு அவன் வரைஞ்சிருப்பாரு. அப்போ நீ இங்க்லேருந்து தானே வந்திருப்ப. டென்ஷன் ஏற்றுற நீ தயவு செஞ்சு கிளம்பு. இங்கே பாரு, ஒன்றால் தான் எனக்கு கையில் அடிபட்டுது. ஒன்றுங்க மரியாதை உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு எனக்கு இந்த காயத்துக்கெலாம் மருந்து போட்டுவிடு, அப்போ தான் நான் போவேன். ஜிமீன், நீ மீட்டிங்க்கு போ, நான் வரேன். சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜேகே அவன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு, அதான் போட்டுட்டல, இப்பயாச்சும் கிளம்பு. ஆ ஆ ஆ
இப்போ தான் எனக்கு வயிறு பயங்கரமாக வலிக்குது. உன்னோட ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? நான் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே ஜேகே அப்படியே அவங்கள பார்த்துட்டு ம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்புறியா? ஆ ஓகே தேங்க்யூ நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அவன் ரூம் ஃபுல்லாக தேடுறீங்க பென் ட்ரைவை. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நீங்கள் அந்த வேர்ல்டில் இருப்பீங்களே, அப்போ நீங்கள் அந்த காமிக்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஜேகேயோட கையில் ஒரு பென் ட்ரைவ் கிடைக்கிற மாதிரியும் அந்த பென் ட்ரைவ் இந்தே சிம்பிள் போட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்தோடனே தான் அது ஞாபகமே வந்திருக்கும். ஜேகே தானே அந்த காமிக்கில் எடுத்தான், அப்போது அவங்ககிட்ட தானே இருக்கணும். ஏன் இந்த ரூமில் இல்லை? ஒரு வேளை அந்த காமிக்கில் போட்டிருக்கிறது சும்மா ஃபேக்கா? இவங்கிட்ட தான் அந்த பென் ட்ரைவ் இருக்கும்னு நினச்சி வந்தனே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல அது இருக்கா இல்லையா? நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே புலம்பிகிட்டு இருக்கும்போது ஜேகே வெளியிலேருந்து அவன் ரூம் கதவை நாக் பண்ணுறான். ஏய் எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்ப? வெளியில் வரியா? நான் மீட்டிங் கிளம்பணும், தயவு செஞ்சு கிளம்பு நீ. முதல்ல முடிஞ்சால் நான் போக மாட்டேனா? இவன் வேறு. இப்போ எனக்கு காசும் இல்லை, இங்கே தங்கறதுக்கு இடமும் இல்லையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. இப்போயாச்சும் கிளம்புறியா? எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. ஆ சரி கிளம்புறேன் அப்படின்னு சேடாக போகிறீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? என்னாச்சு? வயிற்றில் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். பின்னாடி உங்களோட பின்னாடி வியூ தான் தெரியும் இப்போது. அதை பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜேகே அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு பா எப்படி இருக்கா? முன்னாடி பார்க்க கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரி இருந்தாலும் பின்னாடி ஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஜேகே உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒர்க்குக்கு போயிடுறான். நைட் ஆகுது. நீங்கள் ஒரு பப்பி பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் சொந்த கதை சோக கதையெல்லாம் அதுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்திருப்பான். நீங்கள் இங்கே உட்காந்து அதுக்கிட்ட க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கதை அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். என்ன இவ நாய்க்கிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா? அவள் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டியிருக்கான்றது மட்டும் புரியுது. சரி ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பார்க்க அழகாக வேறு இருக்கா, அதுவும் நைட் டைமில் ஏன் தனியாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே அப்படியே கார்லேருந்து இறங்கி வரான். நீங்களா அந்த நாய்க்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கீங்க. ஏய் நீயா வா, ஏன் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்க? நான் எங்கே தனியாக உட்காந்துட்ருக்கேன்? துதான் இருக்கே குட்டியாக பப்பி தெரில, எதுக்கு நாய்க்கிட்டலாம் பேசிகிட்ருக்க? இந்த உலகத்துலேயே மனுஷனோட நாயே பரவாயில்ல. என்ன நீ வீட்டுக்கு போகலையா? இருந்தால் போக மாட்டேனா? இல்லை அதனால தானே இங்கே உட்காந்துட்ருக்கேன். நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ரொம்ப அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்ருப்பீங்க. ஜெய்கே ஹக் பண்ணோடனே ஜெய்கேக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன் சரி ஓகே ஒன்றும் இல்லை விடு, நானும் உன்னை கூட்டிகிட்டு போட்டா எங்கே இருக்கு சொல்லு. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, நான் ஒரு அனிமே வேர்ல்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். இது நான் ஹியூமன்டா, உங்கள்கிட்ட எத்தனை வாட்டிடா சொல்கிறது. என்னால் போக முடியாது, எனக்கு பென்ட்ரைவ் வேணும். சரி நீ வீட்டுக்கு வா. ஆ என் கூடயே இரு. உன்னை தனியாக விட்டுட்டும் போ மனசு வரல, அதனால தான் வந்தேன். சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பசிக்குது, அப்படியே சாப்பாடும் ஏதாவது செஞ்சு தரியா? வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பான். நீங்கள் க்யூட்டாக பண்ணுறீங்க, ஜெய்கேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கும் போயிடுறீங்க, ஜெய்கேவே உங்களுக்கு குக் பண்ணி தரான். நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு பரவாயில்லையே இதனால தான் நீ மெயின் கேரக்டர் போல், ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு புச்சுன்னு சாப்பிட்றீங்க. ஜெய்கேவே பார்த்துட்டு என்ன ரொம்ப பசி போல்? ஆமாம் ரொம்ப பசிக்குது தெரியுமா, எப்போவுமே எங்கள் அம்மா கரெக்டாக கொடுத்துருவாங்க சாப்பாடு, ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிட்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் லைட்டாக சாஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். ஜேகே அதை பார்த்துட்டு இங்கே பாரு சாஸ் ஒட்டிகிட்ருக்கு. ஆ இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக தப்பாக துடைக்கிறீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு இரு நானே துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபிங்கரை வச்சு அப்படியே துடைப்பான். அப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு ஐ கான்டாக்ட்.
அது அப்படியே லாங்காக போகிற மாதிரி இருக்குது. பட் ஜஸ்ட் 0.001 செகண்ட் தான் அது. ஸோ நீங்கள் டக்குன்னு சரி எனக்கு சாப்பாடு போதும், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக ஜேகேயோட ரூம்க்கே போகிறீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, இங்கே பாரு, அது என் ரூம், நீங்கள் ஹாலில் படுத்துக்கோ. நான் ஷோஃபாவில் படுத்துனா கீழே விழுந்துருவேன். அதுக்கு சரி ஓகே, நீங்கள் எனக்கு இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம், இதில் நான் இடம் வரவா பிடிக்க முடியும், நான் ஷோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேடாக போய் சோஃபாவில் படுக்கிறீங்க. ஜேகே ஆனால் இதை கண்டுக்கல. அவன் போயிட்டு அவன் பெட்ரூமில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான். ஒரு மிட் நைட்டில் துப்புன்னு சவுண்டு கேட்குது. ஜேகே வந்து பார்த்தா நீங்கள் கீழே விழுந்து கிடக்குறீங்க. ஐயோ, கீழே விழுந்துட்டாளா? அப்படியே சொன்னான் கீழே விழுந்துருவேன்னு. எவ்வளோ பெட்ரூமில் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவங்கள அழகாக லிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவன் ரூமில் போட்டிருப்பான். நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட் மேலே படுத்துட்ருக்கீங்க. ஜேகே பார்த்தா பக்கத்துலேயே படுத்துட்ருக்கான். உங்களுக்கா தூக்கி வாரி போட்டுது. நான் என்ன இங்கே இருக்கேன், இவன் என்ன என் பக்கத்தில் இருக்கான், ஐயோ என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணுறீங்க. பார்த்தா ஒன்றும் இல்லை. ஜேகே அதை பார்த்துட்டு, என்ன பார்த்துட்ருக்க, நான் எதாவது பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க. ஜேகே அப்படியே அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் உண்மையாக சொல்லு, நினச்சதானே? ஆமாம், எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அந்த பயம் இருக்கும்ல, அதுதான் பண்ணேன். இருக்கும்ல. சரி ஓகே, அப்போ நீ இனிமேல் இங்கே இருக்காத, கிளம்பிடு. இங்கே இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணாலும் பண்ணிடுவேன். அப்படியா? ஜேகே பயன்படுத்தாத. ஆமாம், என் ரேஞ்சுக்கெலாம் நீ கம்மி தான், இருந்தாலும் நீ ஒரு பொண்ணாச்சு, திடீர்னு எம்மோடு மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நீ இந்த மாதிரி பயன்படுத்தாத, எனக்கு பயமாக இருக்குது, நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே அவங்களை பிடிச்சி எடுத்து, சும்மா உங்ககிட்ட விளாட்னேன், நீ என்ன அதை சீரியஸாக எடுத்துக்கிட்ட? இது கூடவா உனக்கு தெரியாது? விளாட்னியா? நான் பயந்துட்டேன் தெரியுமா, என்னை விட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களே தான் பார்க்குறான். உங்களோட பேக் ஸ்ட்ரக்சர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் இதை மிரர் வழியாக பார்த்துடுறீங்க. நீ பார்த்து தானே? நானும் பார்த்தேன், நீ பின்னாடியே பார்க்குற, நான் மிரர் வழியாக பார்த்துட்டேன். நான்லாம் பார்க்கலையே, நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அப்படியே உள்ளே போயிட்டு, முதல்ல நான் இங்கேருந்து கிளம்பணும், அப்போ தான் நான் என்னால் சேஃபாக இருக்க முடியும், இவன் பார்வையிலே கொண்டுருவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இருந்திருக்காது. ஸோ ஜேகேயோட ஒரே ஒரு ஷர்ட் மட்டும்தான் இருந்திருக்கும், அதை தான் நீங்கள் போட்டுட்டு வந்திருப்பீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு அப்படியே அவங்கள டாப் டு பாட்டம் பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஜேகே கிட்ட மெதுவாக போய்ட்டு, ஜேகே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இப்போ என்ன? இல்லை, எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லை, எனக்கு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் வாங்கி தாயேன், நான் உனக்கு அப்புறமா காசு தந்துடுறேன். ட்ரெஸ்ஸா? பேசாமல் நீ இந்த ஷர்ட்லேயே இரு, நல்லா தானே இருக்குது, என்கிட்ட நிறையா ஷர்ட்ஸ் இருக்குது, பேசாமல் நீ அதுலேயே இரு, செம்ம அழகாக இருக்கிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. இல்லை, நான் இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, வெளியிலலாம் போக வேண்டியது வரும்ல, நான் இது போட மாட்டேன். போட மாட்டியா? அப்போனா கொடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இப்போதைக்கு போட்டுக்கிறேன், எனக்கு 2 ட்ரெஸ் மட்டும் வாங்கித்தா அப்படின்னு சொன்னனே. ஜேகே சரி நீ போ அப்படின்றான். ஓகே சொல்லிட்டு நீங்களாம் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக யாரோ காலிங் பெல் அமுக்கணுன்னே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. வேக வேகமாக போய் ரூம் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. ஜேகேவா சிரிக்கிறான். நீங்கள் பண்ணுறதா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவன் உங்கள் க்யூட்னஸை தான் ரொம்ப விரும்புகிறான். நீங்கள் இப்படி பண்ணுறதுலாம் அவனுக்கு ரொம்ப சிரிப்பாகுது. அவன் சிரிச்சுட்டு அப்படியே போய்ட்டு கதை திறந்து பார்த்தா ஜிசோ தான் வந்து நிற்கிறா. ஜேகே, ஏன் நீ இன்றைக்கி ஆஃபீஸ் வரல? முதல்ல நீ உள்ளே வா, நான் சொல்கிறேன் தெளிவா. ஓகே. ஆக்சுவலி இன்றைக்கி என்னால் வர முடியாது.
அதுதான் ஏன்? ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் வீட்டிலே இருந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீ கிளம்பு. ஆ, கிளம்பவா? எப்பவுமே நான் வந்தால் நீ காஃபி ஏதாவது பண்ணி தருவ, ரொம்ப நேரம் பேசுவோமே. இப்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நீ கிளம்புறியா? சரி, ஓகே ஜேகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹேண்ட்பேக் எடுப்பா. கரெக்டாக நீங்கள் அச் அப்படின்னு தும்முனோடனே ஜிசோக்கு வந்து டவுட் வந்துடுது. டக்குன்னு யார் வீட்டில் யாரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட்டோடய நிற்கிறீங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கோபம். அவளை அப்படியே ஸ்லாப் பண்ணலான்னு வரா. இதோட இந்த பாட் முடியுது. இதை நான் தெரியாமல் ஒன் ஷாட் சொல்லிட்டேன். இன் டூ லைஃப் திஸ் இஸ் டூ ஷார்ட். யாருக்கெல்லாம் அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் எனக்கு லைக் கூட போட தேவையில்ல, ஜஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க, அதுவே எனக்கு போதும். இதோட நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஆர்மிஸ், பை பாய்.